ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்ச வீடியோவை அப்லோட் பண்ணுற சீரீஸில் இன்றைக்கி நாங்கள் லீவில் திண்டுக்கல் போயிருந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். திண்டுக்கல் போன அன்றைக்கி நைட்டு நாங்கள் போனோம். நைட்டு போனோடனே டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு போயிட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு நல்லா இட்லி கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மருதாநதி டேம் போகலான்னு தம்பி சொல்லவும் நாங்களும் கிளம்பி போயாச்சு. திண்டுக்கல் மாவட்டத்திலே தாங்க இருக்குது மருதாநதி டேமு. போகிறப்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட் வந்து நல்ல வெயில் ஆயிடுச்சு. போகிற பாதையெல்லாம் அவ்வளோ பசுமையாக சூப்பராக இருந்துச்சு. அந்த பசுமாடெல்லாம் விதவிதமான கொம்போடு இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவே போகிற வழியெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ பசுமையாக மாங்காய் மரம் தென்னந்தோப்புன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக டேமை ரீச் பண்ணிட்டோம். நல்ல வெயிலில் போயிட்டோம். இருந்தாலும் காற்று சூப்பராக இருந்துச்சு. சுற்றி வர மலைகளுக்கு நடுவில் டேமு. பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இந்த டேமை மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணுங்க. நம்மலாம் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்குன்ற மாதிரி மேலே நின்று எட்டி பார்க்கும்போது காலெல்லாம் நடுங்குச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் கீழே போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு இந்த பக்கமும் பயமாக இருக்குது. அந்த பக்கமாக அந்த தடுப்பணை எடுத்து விடுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஐயோபா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா மேலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். கீழே வந்து இறங்கி பார்க்கும்போது தான் அழகாக அங்கே மருதாநதின்னு எழுதியிருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா சுற்றி மலைகளாக அதுக்கு நடுவில் நம்ம இருக்கும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் கீழே இறங்கி வந்துட்டோம். கொஞ்சம் கூட வழுக்கவே இல்லைங்க. கீழே வந்து அந்த சதுரமான கல்லெல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப இது யூஸ்ஃபுல் சூப்பராக இருந்துச்சு. நிறையாவே தண்ணி எடுத்து விட்டாலுமே இது எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க. ரொம்பவே சேஃப்டியாக இருந்துச்சு. பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் விளையாட வச்சுட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் திரும்பி மேலே கிளம்பிட்டோம். என் பிள்ளைங்க ரெண்டுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. ஃபோட்டோஸ்னால் நிற்கவே மாட்டாங்க. இப்போயாச்சும் பெரியவன் நிற்கிறான். சின்னவன் இப்போ வரைக்கும் சுத்தம். இந்த பிறந்த நாள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கலான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ தேடணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு வீடியோன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எடுத்து வச்ச வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.